இவனை ஏங்கிறது நீங்க பார்த்துருந்தாலும் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய விசேஷித்த ஞானம் உங்க மேல வரும். Yes, I receive. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். For the Lord giveth wisdom, out of his mouth come to knowledge and understanding. இப்போ இந்த பூமியில ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா ஞானம். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேன். நம்ம நினைக்கிறது எல்லாமே, நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போறோம், கடவுளை போய் பார்க்குறோம், ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றோம். ஆமா, ரைட். பட் கடவுள் எங்க இல்லை? சர்ச்சில் இல்லை. அப்ப அவர் என்ன நமக்கு கொடுப்பார்? ஈவன் நீங்க இறைவன் கிட்ட நிற்கும் போது இறைவன் என்ன காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்? நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவன் முன்னாடி போய் நிற்கும் போது, இறைவனே என்ன ஆசீர்வதிங்க, என்னுடைய காரியத்தை பாருங்க, என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க, எனக்கு சொல்யூஷன் வேணும். Yes. நான் இந்த நிலைமையில இருந்தது போதும், இந்த நிலைமையிலிருந்து நான் இன்னொரு நிலைமைக்கு நான் முன்னேறி போகணும்னு ஆசைப்படுறேன். Yes. பட் இதே லெவலில் நான் இருந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி, நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி நான் ரொம்ப சஃபர் ஆகியிருக்கேன். Yes. என்னால முடியல, இந்த வாழ்க்கை போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த காரியத்தை காட் முன்னாடி நீங்க மென்ஷன் பண்ணும்போது கடவுள் சொல்றார், நான் உனக்கு ஞானத்தை தரேன். இப்ப நிறைய பேர் பாருங்க, இப்ப கொடுக்கிற ஞானத்தை நாம சரியா பயன்படுத்துறது இல்லை. Yes. நாம கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்காருன்னு நினைச்சு அந்த ஞானத்தை ப்ராப்பரா உபயோகிக்கிறது இல்லை. அதை நம்ம யூஸ்லெஸ்ஸா கேர்லெஸ்ஸா விட்டுறோம். பட் பைபிள் சொல்லுது, நான் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். ஈவன் சாலமோன் கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது, நீங்க என்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்து என்ன பிளஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா இந்த இடத்துல நான் போக்கும் வருத்தமா இருக்கேன் அப்படின்னா, நீங்க முதல்ல நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் ஏன் தன்னுடைய வாழ்க்கையை வீணா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா, என்ன இல்லை? விஸ்டம் இல்லை, ஞானம் இல்லை. இவன் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு விசேஷித்த தரிசனத்தை வச்சிருக்கார். இந்த ராத்திரி உங்களுக்கு என்ன ஞானம் வேணும்ன்றதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க. எத்தனை பேர் ரெடி? இப்ப கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது, கடவுளே நான் இந்த பூமியில ரொம்ப அடிபட்டுட்டேன், என்னால முடியல, என்ன எடுத்துக்கங்க. பிரார்த்தனை செய்யறோம் தானே, என்னால முடியல, ப்ளீஸ் இந்த வாழ்க்கை எனக்கு போதும், நான் ரொம்ப அழுகிறேன், கெஞ்சி கேட்கிறேன். Yes. கெஞ்சி எல்லாம் கேட்க வேண்டாம், அந்த ஞானம் மாத்திரம் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டா போதும். சாலமோன் சொல்ற, நான் இந்த இடத்துல போக்கும் வருத்தமா இருக்கேன், எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனா எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல. இந்த பூமியில எல்லாமே நமக்குன்னு இருக்கு, ஆனா எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, நான் என்ன தரேன் உங்களுக்கு? ஞானத்தை கொடுக்குறேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருக்கெல்லாம் கடவுளுடைய ஞானம் வேணும்? Yes, yes. ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனே, இறைவனே, இந்த ராத்திரி, இந்த ராத்திரி, இந்த சாயந்தர வேளையிலே, இந்த சாயந்தர வேளையிலே உம்முடைய ஞானம் என் மீது அபரிவிதமாய் வருவதாக, என் மீது அபரிவிதமாய் வருவதாக. ஜஸ்ட் கண்களை மூடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு கடவுளுடைய ஞானம் வேணும் அப்படின்றத யோசிங்க பார்க்கலாம். நீங்க பேசும்போது எங்கெல்லாம் அந்த ஞானம் வெளிப்படணும், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த ஞானம் வெளிப்படணும்னு நினைக்கிறீங்களோ, இப்பொழுதே நான் வேண்டிக் கொள்கிறேன், இந்த ஞானம் விசேஷமாக உங்கள் மீது வருவதாக. Thank you God. In Jesus mighty name. Oh yes. In Jesus mighty name. I see. கடவுள் என்ன கொடுக்குறாருங்க? இப்ப பாருங்க, அதே நீதிமொழிகள் 2:2 என்ன சொல்லுதுன்னு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. ஞானத்தை என்ன செய்யணுமா? வா என்று சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஞானம் வேணும்னு? எஸ், ஜஸ்ட் ஞானம் வேணும்ன்றவங்க மாத்திரம் சொல்லுங்க. இப்பொழுதே நான் ஞானத்தை கூப்பிடுகிறேன். நான் ஞானத்தை கூப்பிடுகிறேன். சொல்லுங்க. எஸ், in the name of Jesus. In the name of Jesus. எதை கூப்பிடணுமா? ஞானத்தை. ஞானத்தை என்னன்னு சொல்லணுமா? வா. ஞானத்தை வா. ஈவன் எப்பெல்லாம் உங்களுக்கு ஞானம் தேவைப்படுதோ, நீ நல்லா கவனிங்க, ஞானம் என்பது ஒரு ஸ்பெஷல் திங். இறைவன் எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்க மாட்டார். ஞானம் இருந்தா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்காது. ஞானம் இல்லாததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை தறிக்கெட்டு போகுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த குதிரைக்கு 2 இந்த கண்ணுலையும் கடிவாளத்தை மாட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் 2 இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும், போட்டிருக்கும். அதை எடுத்துட்டா அது அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஓடும். ஆமா, ரைட்? ஏன் அதனுடைய கவனத்தை ஒரே இடத்துல செலுத்துறாங்க? பிகாஸ் ஒரு இடத்துல கவனத்தை செலுத்தும் போதுதான் குதிரையின் சக்தி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது, பட் ஜெயமோ
கர்த்தரால் வரும். மீன்ஸ் அந்த விஸ்டத்தை அவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். எஸ். ஜெயம் என்பது ஞானம். அந்த ஞானம் உங்களிடத்துல வரும்போது நீங்க எந்த இடத்துக்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்க ஜெயிப்பீங்க. எஸ், ஐ ரிசீவ். ஏன்? பிகாஸ் எனக்கு ஞானம் இல்லை. நான் எந்த இடத்துல போனாலும் நான் தோத்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்க போனாலும் என்னால ஜெயிக்க முடியல. என் வாழ்க்கை குப்பையில இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க நோ. நோ. சொல்லுங்க இப்பொழுதிலிருந்து என்னுடைய ஞானத்தை நான் இப்பொழுதே கட்டளையிடுகிறேன். என்னிடத்தில் வரும்படியாய். மீண்டும் தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே என்னுடைய ஞானத்தை கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க வா வா. bring it on. yes. அடுத்து புத்தியை சத்தமிட்டு அழைக்கணுமா? இப்ப பாருங்க, இதே Proverbs 2:2 ஆம்பிளிஃபைட்ல கொடுங்க பார்க்கலாம். 2 விஸ்டம் வரும் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். So that your ear is attentive. So that your ear is attentive. Okay. To skillful and godly wisdom. மொத்தம் எத்தனை ஞானம் இருக்கு? 2 ஞானம். இப்போ என்னுடைய கேள்வி, ஸ்கில்ஃபுல்னா என்னது? திறமை. காட்லினா என்ன? தெய்வீகம். இப்போ கவனிங்க. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம கிட்ட திறமையான ஞானம் இருக்கா இல்ல தெய்வீகமான ஞானம் இருக்கா? சில பேர் கிட்ட தெய்வீகமான ஞானம் இருக்கும். ஆனா தெய்வீகமான ஞானத்தை கொண்டு வேலை செய்யற இடத்துல போய் அந்த தெய்வீகமான ஞானத்தை பயன்படுத்துவாங்க. பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றேன். இப்போ இவர்கிட்ட தெய்வீகமான ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இவர் அந்த ஞானத்தை எடுத்துட்டு போயிட்டு அவருடைய கம்பெனியில ஒவ்வொருத்தர்கிட்டயா கடவுளை பத்தி சொல்லுவார். அவன் ஏத்துக்கலனாலும் அவன்கிட்ட வாண்டடா போய் இயேசுவை பத்தி சொல்லுவார். ஆமா ரைட்? எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்கிறது? ஈவன் கூட்டிட்டு போய் ஜெபம் வேற பண்றது. பாவம், அவங்களே எதுக்கோ வந்திருக்காங்க. இப்போ இந்த தெய்வீகமான ஞானத்தை எங்க பயன்படுத்தணும்? தெய்வீகமான இடத்துல தான் தெய்வீக ஞானத்தை பயன்படுத்தணும். பிகாஸ் அங்க பைபிள் சொல்லுது, நான் 2 ஞானத்தை கொடுக்கிறேன். மீன்ஸ் நம்பர் 1 ஸ்கில்ஃபுல். அப்படின்னா திறமை. திறமையை எங்க பயன்படுத்தணும்? நான் வேலை செய்யற இடத்துல, நான் பிசினஸ் பண்ற இடத்துல. நான் பிசினஸ் பண்றதே, அதாவது இன்வெஸ்டர்ஸ் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்காக இந்த ஸ்கில்ஃபுல் விஸ்டம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அல்லது இன்டர்வியூ போறப்போ இந்த ஸ்கில்ஃபுல் விஸ்டமை பயன்படுத்தணும். அல்லது ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக போகும்போது அந்த இடத்துல ஸ்கில்ஃபுல் விஸ்டமை பயன்படுத்தணும். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறதுக்கு, தட் மீன்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு அங்க என்ன செய்யணும்? ஸ்கில்ஃபுல் விஸ்டமை யூஸ் பண்ணணும். பட் நாம என்ன செய்யறோம்? மாறா பிசினஸ் இடத்துல காட்லி விஸ்டம் யூஸ் பண்றோம். இதுல நாம சொல்றோம், எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தா ரொம்ப பாரமா இருக்கு, கடவுள் என்கிட்ட பேசுறாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. 2வது நாளோ 3வது நாளோ அவன் லீவ் போட்டுருவான். 4வது நாள் நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிடுவான். ஆமா ரைட்? எஸ். இப்போ நீங்க என்ன விஸ்டம் யூஸ் பண்ணீங்க? என்ன ஞானத்தை யூஸ் பண்ணீங்க? ஏன் ஸ்கில்ஃபுல் யூஸ் பண்ணல? நீங்க ஸ்கில்ஃபுல் யூஸ் பண்ணியிருந்தா, திறமையான ஞானத்தை யூஸ் பண்ணியிருந்தா, உங்க பிசினஸ் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போயிருக்கும். உங்க வேலையில நீங்க ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நீங்க போயிருப்பீங்க. நாம தான் சொல்றோம், ப்ராஃபிட் எனக்கு ப்ரமோஷன் வரல, என் பிசினஸ் டெவலப் ஆகல, நான் இத்தனை வருஷமா ஒரே கம்பெனில வேலை செய்யறேன், இந்த கம்பெனில தான் நான் வேலை செய்யறேன், ஆனா என் பாஸ் எனக்கு ப்ரமோஷனே கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நீங்க ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்ணாம காட்லி விஸ்டம் யூஸ் பண்ணிருக்கீங்க. தெய்வீக ஞானத்தை யூஸ் பண்ணும்போது தெய்வீகம் வேலையின் இடத்திலே செயல்படாது. எஸ். தெய்வீகம் இப்ப நாங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இங்க தான் அது யூஸ் ஆகும். யாரு கடவுளுடைய வேலையா போறாங்களோ அவங்களுக்கு தான் காட்லி விஸ்டம் தேவை. எஸ். யோனா என்ன பண்ணார் தெரியுமா? கடவுள் எங்க போக சொன்னாரு யோனாவை? நினிவே. ஆனா சார் எங்க போனார் தெரியுமா? தர்சீசுக்கு. திறமையா யோசிக்கிறேன்னு நினைப்பு, அதுவும் போய் கீழே போய் படுத்துக்கிட்டாரு. பட் மேல இருக்கிற எல்லாருமே பதறான். நம்ம யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டோம், ஞானத்தை தவற விட்டுட்டோம், இது கடவுளுடைய சோதனை, கடவுள் நம்மள தண்டிக்கிறார். ஆனா யோனா மாத்திரம் எங்க இருக்காரு? கப்பல்ல கீழ்த்தட்டுல படுத்துக்கிட்டு இருக்காரு, நல்லா உறங்கிட்டு இருக்காரு. எந்த ஆபத்துமே அவருக்கு தெரியல, எந்த பாதகமான காரியமும் தெரியல. ஈவன் சில பேர் அப்படிதான் இன்னும் சஸ்டைனா இருப்போம். ஓகே, இந்த ப்ராப்ளம் தானே நமக்குள்ள இருக்கு, ஓகே இதுவே போதும், அப்படியே நம்ம நோத்திட்டு போயிடலாம், இதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளம். நம்ம லைஃப்ல சின்ன ப்ராப்ளம் கூட இருக்க கூடாது. இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஞானம் தேவைப்படுகிறதோ இப்பொழுதே அந்த ஞானம் உங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. சொல்லுங்க, இப்பொழுதே எனக்கு வேண்டிய ஞானத்தை நான் சத்தமிட்டு அழைக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கட்டுமா, நிறுத்தட்டுமா? ஏன் பேசுங்கன்னு சொல்றீங்க? பேச பேச கேட்கணும் போல இருக்கா? ஏன்னா நான் என்ன விஸ்டம் யூஸ் பண்றேன்? தெய்வீக ஞானத்தை நான் யூஸ் பண்றேன்.
இந்த ஞானம் எப்போ வெளிப்படும் தெரியாது. நான் தெய்வீக ஞானத்தை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். இதே நான் ஸ்கில்ஃபுல்லா நான் யூஸ் பண்ணணும்னா ஸ்கில்ஃபுல்லா நான் வேலை மத்தியில தான் பயன்படுத்தணும். நான் எங்க போய் தொழில் செய்யறேன், இந்த யோனா என்ன செய்யறாரு தெரியுமா? தனக்கு கொடுத்த தெய்வீக ஞானத்தை பயன்படுத்தாம ஸ்கில்ஃபுல் விஸ்டம் பயன்படுத்துறாரு. கீழே போய் படுத்துக்கிறாரு, மேல அலைகள் வருது, எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா யோனாவுக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. தான் கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து கடலை தூக்கி போடுறாங்க. ஈவன் கடவுள் யோனாவை விழுங்குறதுக்கு ஒரு மீனை கூட ரெடி பண்ணியாச்சு. ஆனா இன்னும் யார் ரெடி ஆகல? யோனா ரெடி ஆகல. ஒரு சீட்டை குலுக்கி போடுவோம், யார் பேர்ல சீட்டு விழுதோ அவனை தூக்கி என்ன செய்யலாம் நம்ம எல்லாரும். இப்ப யார் பேர்ல சீட்டு விழுது? யோனா. அவனை கண்டுபிடிங்க. ஆனா யோனா எங்க? ஏண்டா நாங்கெல்லாம் இங்க எவ்வளவு பயந்துகிட்டு சாக கிடக்குறோம். பேச்சு வந்திருக்குமா, வந்திருக்காதா? என்ன பண்ண இங்க வந்து இப்படி தூங்கிட்டு இருக்க? மேல என்ன சம்பவம் நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? அவர் மேல வந்து எல்லா உண்மையும் சொல்றாரு. நான் இந்த மாதிரி எங்க போக வேண்டியது, நினிவேக்கு போக வேண்டியது, நான் கப்பலை மாத்தி ஏறிட்டேன். அவர் சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல போடுங்க, இந்த கொந்தளிப்பெல்லாம் அமைதியாயிடும். ப்ராப்ளம் நான் தான். காட்லி விஸ்டம் யூஸ் பண்றதுக்காக கடவுளை நான் அனுப்புனாரு. நான் ஸ்கில்ஃபுல்லா யோசிச்சு திறமையா யோசிக்கிறேன்னு நினைச்சு நானே எனக்கு வச்சுக்கிட்ட சூனியம். இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு உங்க ஞானத்தை எல்லாம் கடவுள் மாத்தி விடட்டும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனே, இறைவனே, என் ஞானத்தை மாற்றி விடுவீராக. என் ஞானத்தை மாற்றி, எனக்கு வேண்டிய ஞானத்தை, எனக்கு வேண்டிய ஞானம் இப்பொழுதே எனக்கு தாரும். இப்பொழுதே எனக்கு தாரும். சொல்லுங்க எஸ். எஸ். தூக்கி போட்டோன்னே எது ரெடியா இருக்கு? இப்போ மீன் ரெடியா இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நினிவேல இருக்கிற எல்லா ஜனங்களும் கடல் தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அந்த வாட்டர் காட வணங்கிட்டு இருக்காங்க. காட் அதுக்காகவே ஸ்பெசிபிக்கா யோனாவை ரெடி பண்ணி அனுப்புற. நீ அங்க போ, நீ அங்க போய் பேசும்போது அந்த ஜனங்க எல்லாருமே மனம் திரும்புவாங்க. நான் தேவன் என்பதை அவங்க ஒத்துப்பாங்க, நான் தேவன் என்பதை அவங்க உணர்ந்து கொள்வாங்க. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இவங்க எல்லாருமே தண்ணீர் தெய்வத்தை தானே வணங்குறாங்க. நினிவே ஜனங்க எல்லாருமே திடீர்னு ஒரு மீன் வாயிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்தா அந்த ஜனங்களாம் ஏத்துப்பாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க தானே. பிகாஸ் அந்த ஜனங்க எல்லாருமே வணங்குறது எல்லாம் மெரைன் ஸ்பிரிட்ஸ். அந்த மீன் வாயிலிருந்து வந்து தொப்பு கட்டினது வாந்தி பண்ணோன்னே யோனா தன்னை எல்லாம் கழுவிட்டு, ஹே நினிவே, ஷலாம் ஷலாம், ஹே இங்க பார், நமக்காகவே காட் யாரையோ ஒருத்தனை அனுப்பியிருக்காரு. நம்ம வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது, நம்ம ஜெயிச்சிட்டோம். கடவுள் யாரையோ ஒருத்தனை அனுப்பியிருக்காரு. இந்த செய்தி ஊருக்குள்ள எல்லா இடத்துக்கும் பரவும். நாங்க ஒரு மனுஷனை பார்த்தோம், திடீர்னு பெரிய மீன் வாயிலிருந்து வந்து விழுந்தான். மீன் அவனை கக்கி போட்டுச்சு, வாந்தி பண்ணி போட்டுச்சு. am I right? yes. இப்ப அவன் சொன்னா ஏத்துக்காம இருப்பாங்களா? அப்ப நினிவே ஜனம் வணங்குனது யாரு? மெரைன் ஸ்பிரிட்ஸ். உடனே யோனா பேசுறாரு. யோனா பேசின உடனே அத்தனை பேருமே மண்டிட்டு இறைவனை உணர்ந்தார்கள், உபவாசித்தார்கள். ஏன்? பிகாஸ் ஒருத்தனுக்கு எது மூலியமா சொல்லணுமோ அது மூலியமா தன்னுடைய ஞானத்தை இறைவன் வெளிப்படுத்துவார். இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எப்படி இறைவனுடைய ஞானம் வெளிப்பட வேண்டுமோ இந்த ராத்திரி அந்த ஞானம் உங்கள் மேல் உதிக்கும். இந்த ராத்திரி அந்த ஞானம் உங்கள் மீது வரும். இப்பொழுது அந்த புத்தி உங்களிடத்திலே வரும். சொல்லுங்க, I receive it. I receive it. Bring it on. Bring it on. Bring it on. திறமையுள்ள ஞானத்தை எங்க யூஸ் பண்ணோம்? பிசினஸ்ல, வேலை செய்யற இடத்துல, நீங்க யார்கிட்டயாவது போய் பணத்தை குறிச்சு பேசும் இடத்துல தான் நீங்க எதை யூஸ் பண்ணணும்? ஸ்கில்ஃபுல் விஸ்டமை யூஸ் பண்ணணும். அதனால தான் சொல்றேன், ஸ்கில்ஃபுல் யூஸ் விஸ்டம். மெசேஜ்ல தாங்க பார்க்கலாம். எனக்கு tune your ears to the world of wisdom. Set your heart on your life of understanding. எதை டியூன் பண்ணணும் இப்போ? காது. இந்த காதை நீங்க எந்த அளவுக்கு டியூன் பண்றீங்க? ஈவன் உங்களுடைய இயர்ஸை ஸ்பிரிச்சுவல் இயர்ஸா மாத்தணும். கண்ட கதையெல்லாம் நம்ம காதுல விழும். எஸ். ஆனா கடவுள் பேசுற காரியம் மாத்திரம் நம்ம காதுல விழுகாது. ஓ ப்ராஃபட், என் காது கேட்காது. எஸ். தட்டு, நல்லா தட்டு. கேட்காது. பைபிள் சொல்லு, டியூன் யுவர் இயர்ஸ் ஃபார் தி வேர்ல்ட் விஸ்டம். கொடுங்க. Tune your ears to the world of wisdom. World of wisdom means what? இது உலக ஞானம். நாம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஜனங்கிட்ட போகும்போது உலக ஞானத்தை யூஸ் பண்ண மாட்டோம். இங்க தான் காட்லி விஸ்டம். ஒரு ட்ராக்ஸ் எடுத்து சோத்ரம் இந்தாங்க, இந்த ட்ராக்ஸை யூஸ் பண்ணுங்க. இயேசுநாதர் நமக்காக மரிச்சிருக்கார், நமக்காக தன் உயிரையே விட்டுருக்கார். அவன் அதை என்னன்னு கூட மதிக்க மாட்டான். ஈவன் நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு நாள் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் எல்லாம் போனோம். ஜஸ்ட் அந்த ட்ராக்ஸ் நாங்கள் கொடுத்தோம். சில பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க, பார்த்தாங்க, இப்படி கசக்கி போட்டாங்க. சிலர் அதை வாங்கினாங்க, எங்கள் மூஞ்சில தூக்கி போட்டாங்க.
சிலர் என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க, துப்பி மடிச்சு தூக்கி போட்டான். அப்புறம் வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்தான். அவன் என்ன பண்ணான், அந்த மொத்த ட்ராக்ஸ் எடுத்துட்டு போய் ஒரு பஜ்ஜி கல்ல வச்சிட்டான். இப்போ ட்ராக்ஸ்ல எது போகுது, இப்போ பஜ்ஜி போண்டா போயிட்டு இருக்கு. எஸ். நான் அதை பார்த்து கண்ணீர் வடிச்சேன். ஓ மை காட், தேவனே இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, டியூன் யுவர் இயர்ஸ் ஃபார் தி வேர்ல்ட் ஆஃப் விஸ்டம். உலகத்துக்கிட்ட போகும்போது உன் காதை முதல் ரெடி பண்ணு. எஸ். உன் எதிர்க்க இருக்கிறவன் யாருன்னு முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓ எஸ். அப்போ உங்க ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் வேலை செய்யணும். ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் வேலை செய்யலனா, இப்போ ப்ராஃபட் ப்ரொஃபஸி பண்றாருல்ல, யாரெல்லாம் அதை கூர்ந்து கவனிச்சிருக்கா? நீங்க யோசிக்க மாட்டீங்களா, இவர் எங்க இருந்து இந்த காரியத்தை டவுன்லோட் பண்றாரு, எஸ், எங்க இருந்து இது எல்லா அந்த தகவலும் கிடைக்குது? டியூன் யுவர் இயர்ஸ். நான் எதை வச்சுக்கிறேனோ இல்லையோ, என் காதை நல்லா ரெடியா வச்சுப்பேன். எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் காது எப்பவுமே பரலோகத்தை நோக்கி தான் இருக்கும். பூமி, நான் நீங்க பேசுற காரியத்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? நான் நீங்க என்கிட்ட பேசிட்டே இருந்தாலும் நான் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்களை திடீர்னு தான் பார்ப்பேன். அம்மா ரைட், கவனிச்சிருக்கீங்களா? ஏன் நான் உங்க காரியத்தை கேட்டேன்னா அடுத்து உங்க கூட சேர்ந்து உட்காந்து நானும் அழுகணும். அப்படிங்களா சிஸ்டர், ஜோமெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம், உபவாசம் போட்டுருவோம். விசேஷமா உங்களுக்காகவே இந்த ராத்திரி நான் ஜோம் பண்ண போறேன். நான் ஒரு டுபாக்கூரு வந்துக்கிற நம்ம எல்லாருமே என்னதான், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா எல்லாம் எங்க போய் விடுவாங்க? நோ, என் காதை நான் கடவுள்கிட்ட வைக்கும்போது தான் கடவுள் சொல்ற காரியத்தை நான் கேட்டு அதை உங்களுக்கு சொன்னா அந்த காரியம் உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். எந்த தாமதமும் இருக்காது. இன்னைக்கு உங்க காது ஒவ்வொன்றும் காட் டியூன் பண்ணட்டும். சொல்லுங்க, இறைவனே இப்பொழுதே என் காதுகளை டியூன் செய்வீராக. இப்பொழுதே பரலோகத்துக்கு நேராக என் காதுகள் மாற்றப்படுவதாக. பரலோகத்தின் சத்தம் என் காதுகளில் தொனிக்கப்படட்டும். சொல்லுங்க, எஸ். காட் உங்க காதுகளை எல்லாம் டியூன் பண்ண போறாரு. சம்திங் சூப்பர் நேச்சுரல். Oh yes. உங்க காது கேட்க போகுது. Yes. உங்க மிராக்கிள் சத்தத்தை உங்க காது கேட்க போகுது. Oh yes. அதனால தான் எசேக்கியேல் சொல்றாரு, இறைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன், கடவுளுடைய காற்று வீசுறதை நான் பார்க்கிறேன். Oh yes. கடவுளுடைய காற்று வீசுறதை நான் உணர்றேன். Oh yes. ஆவிகளுக்கு பலன் வருகிறதை நான் பார்க்கிறேன். Yes. Oh my God. Oh yes. கொடுங்கப்பா. So train your heart to listen. When I speak to open your spirit wide to extend your discernment, then pass it on your sons and daughters. See, நான் இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. பட் இது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாபெரும் மாற்றத்துக்கு நேராக கொண்டு போக போகுது. நான் மீண்டும் சொல்றேன், சில பேர் நினைக்கலாம், நான் எவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கேன், இவர் என்னவோ பேசிக்கிட்டு இருக்காரு, நான் உங்களுக்காக பேசல. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கான செய்தி கிடையாது. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை கடவுள் மாத்திக்கிட்டு இருக்காரு. Because God எனக்கு என்ன டீச் பண்ணாரோ, நான் என்ன கத்துக்கிட்டனோ, நான் கடவுளை என்ன எப்படி டியூன் பண்ணாரோ, சோ அத நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். This is 100% professional ethics. Yes, prophet. Professional ethics என்றத காட்டிலும் prophetic methods. தெய்வீக ஞானத்துல பொருளாதாரம் கிடையாது. தெய்வீக ஞானம் முற்றிலுமாய் தெய்வத்தினுடைய காரியங்கள். அற்புதம், அதிசயம், சுகம், திருப்புமுனை. ஆனா ஸ்கில்ஃபுல் விஸ்டம்ல தான் பொருளாதாரம் இருக்கு. இந்த ராத்திரி காட் அதை ஓபன் பண்ண போறாரு. யாருக்கெல்லாம் வேணும் ஸ்கில்ஃபுல் விஸ்டம்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே திறமையினை தொடுவதாக, திறமையான ஞானம் என்னை தொடுவதாக. நான் பேசும்போது, நான் பார்க்கும்போது, நான் கேட்கும்போது, என் மூலியமாக திறமைகள் வெளிப்படுவதாக. சொல்லுங்க, எஸ். Making your ear attentive to skillful and godly wisdom, and inclining and directing your heart and mind to understanding, applying all your powers to the quest for it. தமிழ் எப்படி தெரியுமா சொல்லுது? திறமையான மற்றும் தெய்வீக ஞானத்தை உங்கள் செவி கவனமாக செலுத்தி புரிதலை நோக்கி உங்கள் இருதயத்தையும் மனதையும் சாய்த்து வழி நடத்தினால் அதற்கான தேடலில் உங்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்துங்கள். தட் மீன்ஸ் இந்த ஸ்கில்ஃபுல் அண்ட் வேர்ல்ட்லி, இதுக்கு உங்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்தும் போது, முழு ஆற்றல்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய வேகம். சில பேருக்குள்ள ஒரு வேகம் இருக்குல்ல, நான் ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக்கணும், நான் ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ எந்த ஞானம் உங்களுக்கு தேவைப்படுது? ஒன்று ஸ்கில்ஃபுல் வேணுமா, இல்லை உங்களுக்கு காட்லி வேணுமா? ஒரு நாள் நான் ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தேன். ஐ திங்க் ஸோ
இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இஸ் a big businessman. அவர் வந்து என்னை பார்க்குறப்போ அவருடைய எல்லா பிஸ்னஸுமே டவுன் ஆயிடுச்சு. அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ப்ராஃபட், நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் ஒன்றுக்கு பின் ஒன்று சரிவை கண்டுச்சு. ஈவன் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். கோயம்புத்தூரில் என்ன இருக்குது? சைசிங் மில்லு, இந்த காட்டன், அப்புறம் இன்னும் வேறு என்ன சொல்கிறது, மில்ஸ் தான் இருக்கும். ஓகே, டெக்ஸ்டைல்ஸ். அவர் வந்து என்னை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு மில்லாக ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக விற்றுக்கிட்டு இருக்கேன், சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கம்பெனிக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்டர்ஸ் என்னை தேடி வரும், நிறைய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ் என்னை தேடி வரும். அவர் சொல்லிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் அழுகுறாங்க. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் காட்கிட்ட கேட்டேன், காட், இவங்களுடைய ப்ராப்ளம் என்ன? எதனால இவங்களுடைய கிராஃப்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை மேலே நோக்கி போகுதா? மேலேயே தான் இருக்கணும், எங்கே வரக்கூடாது. அப்படி கீழே வந்தா எங்கேயோ சர்க்கிள் நடக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ ஞான குறைபாடு நடக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ நம்மளுடைய புத்தியை மாறா பயன்படுத்திட்டோம்னு அர்த்தம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அவரும் அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க. நான் அமைதியா உட்காந்து அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டேன், உங்க கம்பெனியில் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? அவங்க சொன்னாங்க 300 பேர் வேலை செய்யறாங்க. இப்போ எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 28 பேர் இருப்பாங்க ப்ராஃபட். 300 எங்க, 28 எங்க? ஓகே, இப்போ எத்தனை பேர் கரெக்டா வேலைக்கு வராங்க? 15 பேர். இது எப்போ நடக்குதுன்னா ராத்திரி நடக்குது இந்த கான்வர்சேஷன் எல்லாம். நான் காட்கிட்ட கேட்குறேன், காட், ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன? நான் அமைதியா கொஞ்ச நேரம் ஆனேன். கடவுள்கிட்ட மீண்டும் கேட்க ஆரம்பிச்சேன், இறைவனே இவங்களுடைய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. இவங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறணும், இவங்களுடைய தொழில் மீண்டும் முன்னேற்றத்தை அடையணும். இப்பொழுதே இவங்க மாபெரும் வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்க தயாராகணும். கடவுள் சொன்னார், இவங்க சர்ச் வச்சு நடத்துறாங்க. நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், ஜெபம் ஏதாவது நடத்துறீங்களான்னு. ஆமா ப்ராஃபட், வியாழக்கிழமை சனிக்கிழமை தோறும் நாங்கள் ஆயத்த ஜெபம் எல்லாம் பண்ணுவோம். ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம். ஓகே, எந்த ஜனங்க? கம்பெனிக்கு வர ஸ்டாஃப்ஸே வச்சு நாங்கள் பண்ணுவோம். சூப்பர். இதே வேற ஒருத்தர் கேட்டிருந்தா எவ்வளோ உற்சாகமாக இருப்பார்? 300 பேர். ஆமா, ரைட். பட் நான் அப்படி யோசிக்க மாட்டேன். கம்பெனிக்கு வேலைக்கு வர்றாங்கன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, அங்கே ஏதோ ஒரு பண தேவை வீட்டில் தேவைப்படுது. அதுக்காக என்ன செய்யறாங்க? வேலை செஞ்சு அந்த பணத்தை எடுத்து குடும்ப சூழலுக்காக பயன்படுத்துறாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து என்ன செய்யக்கூடாது? கை தட்டி பாட்டு பாட வைக்க கூடாது. அது ஃபோர்சபிள் அஃபென்ஸ். ஹெவன்லி லா படி பார்த்தா காட் அவங்கள ஏத்துக்க மாட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? வற்புறுத்தி வலுக்கட்டாயமா அவங்கள தண்ணியில முக்கிற கணக்காயிடும். நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா உனக்கு கடவுள் என்ன கொடுத்தா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல ப்ராஃபட், நான் எப்படி வெளியே போய் அடுத்தவங்க கையில ராபோச்சன் எடுக்கிறது? நான் ஒரு பிசினஸ் மேன். அதான் நான் கேட்டேன், இப்போ எப்படி இங்க உட்காந்துட்டு இருக்க? நீ பெரிய பிசினஸ் மேன் தானே? சறுக்கிட்டேன். கிடையாது. மேல இருந்தாலும் கீழே இருந்தாலும் உன்னை கைடு பண்றதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. என்கிட்ட பணம் அதிகமா இருக்கு, நான் போய் மற்றவங்க கையில எல்லாம் ராபோஜனம் வாங்க மாட்டேன், மற்றவங்க கீழே நான் உட்கார மாட்டேன். நான் அங்கேயே சறுக்கியாச்சுன்னு அர்த்தம். அங்கேயே உன்னுடைய ஞானம், உன்னுடைய மேன்மை, உன்னுடைய மேட்டிமை இது எல்லாம் அடி வாங்கிடுச்சுன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, வால்வோ கார் வச்சிருந்தேன், BMW வச்சிருந்தேன், சொத்து வச்சிருந்தேன். இப்போ கேட்டேன், இப்பெல்லாம் அதெல்லாம் எங்க? எல்லாம் வித்துட்டேன். எப்படி கடன் ஆனதுன்னே தெரியல. இப்போ 5 crore மேல கடன் இருக்கு. நான் அப்பதான் இந்த வசனத்தை எடுத்து காமிச்சேன். இங்க எத்தனை விஸ்டம் இருக்குன்னு? 2 விஸ்டம் இருக்கு. நீங்க என்ன விஸ்டம் யூஸ் பண்ணீங்க? காட்லி விஸ்டம். அப்போ உங்க ஃபேக்டரி என்ன ஆயிடுச்சு? திவால் ஆயிடுச்சு. அப்போ மீண்டும் உங்க ஃபேக்டரிக்கு என்ன விஸ்டம் நீங்க யூஸ் பண்ணா மீண்டும் அந்த ஃபேக்டரியை மீட்டு எடுக்கலாம்? ஸ்கில்ஃபுல் விஸ்டம். இப்போ மீண்டும் அவர் ஒவ்வொரு காரியத்தையா மீட்டு எடுத்துக்கொண்டு வருகிறார். எப்படி? தெய்வீக ஞானமா? கிடையாது, திறமையான இறைவனுடைய ஞானம். இப்ப சொல்லுங்க, யாருக்கெல்லாம் இந்த திறமையான ஞானம் வேணும்? ஏன் வேணும்? நான் வேலைக்கு போறேன்னா அந்த இடத்துல என் மீது தயவு காட்டணும், என்னை விரட்டக்கூடாது. என் மீது கடவுள் கண்ணோக்கமா இருக்கணும். அப்ப என் மீது இருக்கிற திறமை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்ப அந்த ஞானம் வெளிப்படும் போது அந்த திறமை என்ன ஆகும்? பகிரங்கமா வெளிப்படும். ஏன் எத்தியோப்பியால இருந்து அந்த ராஜஸ்திரி வராங்க சாலமோனை பார்க்க? ஞானம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கடவுள் என்ன தரார்? ஞானத்தை தரார். இந்த ஞானம் வரும்போது தான் இந்த மார்வலஸ் ஃபேவரே உங்க மேல வரும். அற்புதமான தயவே அப்பதான் நீங்க பாப்பீங்க.
அப்பதான் கடவுளுடைய வழிநடத்தல் என்னன்னே நமக்கு புரியும். எஸ் ஜஸ்ட் சொல்லுங்க, இறைவனே இறைவனே எனக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்த திறமையான ஞானத்தை விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாரும். 3 முறை it is done சொல்லுங்க பார்க்கலாம். It is done. அப்ப வேலை செய்யற இடத்துல என்ன ஞானம் வேணும்? ஸ்கில்ஃபுல் விஸ்டம், திறமையான ஞானம். இது வேலை செய்யற இடத்துல உலக ஜனங்க கிட்ட போய் பேசும்போது உலக ஞானம் வேணும். அங்க போய் உட்காந்து பைபிள் வசனத்தை பேசக்கூடாது. அங்க போய் உட்காந்து ஷாபா பாபா சொல்லக்கூடாது. அங்க போய் உட்காந்து ஜெபிக்க கூடாது. உங்க வாய் எப்ப திறக்கப்படும் ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க பேசும்போது நீங்க பேசக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? பேசுகிறவர் நீங்க அல்ல, பிதாவின் ஆவியானவர். அப்ப யார் பேசணும்? எப்போ என் ஒய்ஃப் பேசுவா, எப்போ என் ஹஸ்பண்ட் பேசுவா, எப்போ என் குழந்தை பேசும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் வாயாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது வாயை எப்படியாவது மூடுங்கடா. வாய் மூடுறதுக்காகவே இவங்கெல்லாம் வெளியே ஓடிடுவாங்க. எனக்கு அங்கே ஆஃபீஸர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு சாயந்தரமாக வருவார். இல்லைன்னா லேட் நைட் சாப்பிட்ற டைமில் வந்து என்னம்மா ஏதோ பிளா 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 ஏபிசிடி முடிஞ்சிடுச்சு கதை. ஆமா ரைட்? ஈவன் வீட்டில் கூட ஞானம் வெளிப்படணும். சில வீட்டிலலாம் ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில வீட்டில் ஒய்ஃபுங்க பேசிகிட்டு இருப்பாங்க, சில வீட்டில் பசங்க அடங்க மாட்டாங்க. கிடையாது, வீட்டுக்குள்ள ஞானம் வெளிப்படணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து எங்கள் வீடுகளிலே இறைவனுடைய ஞானம் அபரிவிதமாய் வெளிப்படட்டும், செயல்படட்டும். சொல்லுங்க, it is done. It is done. Bring it on. இப்போ உலக ஞானத்துக்கு வரலாமா? ஸ்கில்ஃபுல் விஸ்டம் தெரிஞ்சிடுச்சா? காட்லி விஸ்டம் இதோ இப்போ வரேன். இப்போ காட்லி விஸ்டத்தை பத்தி வரலாம். காட்லி விஸ்டம்னா கடவுள் ஒரு மனுஷங்கிட்ட பேசுன்னு சொல்றப்போ நாம் என்ன செய்யணும்? பேசணும். பேசாத அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன செய்யக்கூடாது? காட்லி விஸ்டம் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, பேதுரு ஒரு படிக்காதவர், ஆனா அவர் ஒரு குட் பிஸ்னஸ் மேன். அவர் ஃபிஷிங் பண்றவர். ஓகே, இயேசு கூட இருந்தார்ல, இயேசுவை மறுதளிச்சார்ல, இயேசுக்கு படகு கொடுத்தார்ல, இயேசுவை போலவே கடல் மீது நடந்தார்ல, அந்த தூய பேதுரு தான். இப்போ அவர் போய் பிரசங்கிக்கிறார், அவர் போய் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரும் பார்க்கறாங்க, இந்த ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது, இந்த விசேஷித்த ஞானம் இவன் எப்படி கற்றுக்கொண்டான் கேட்குறாங்களா? ஏன்? ஏன்னா அது யாருடைய ஞானம்? அது தெய்வீக ஞானம். அப்ப பேசுறது நீங்கள்ல, பேசுறது யாரு? சொல்லுங்க, இப்பொழுதே தெய்வீக ஞானம் என் மூலியமாய் வெளிப்படுவதாக.